இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஸ்டார்ட் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் ரெட் சிக்னல் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக ஸ்டாப் பண்ணுவோம். வண்டியை ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்ஜின் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்? பெட்ரோல் கன்சப்ஷன் கூடும். ஓகேங்களா? இந்த ஸ்டாப் டெக்னாலஜியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து ரெட் சிக்னல் நிற்குது பார்த்தீங்களா, அப்போ உடனே வந்து இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகிடும். இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு இப்போ நீங்கள் சிக்னல் நிற்கும் போது நீங்கள் ஏசி போட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்பீங்க. ஸோ அதுக்கான எனர்ஜி வந்து எதுலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து வரும். அதே மாதிரி சிக்னல் வந்து ரெட்டிலேருந்து க்ரீன் மாறும்போது வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பயும் எனர்ஜி வந்து எதுலேருந்து கிடைக்கும்னா பேட்டரியிலேருந்து. ஸோ வண்டி எப்பப்பெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ எனர்ஜி வந்து பேட்டரியிலேருந்து, வண்டி எப்பப்பெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அப்பயும் எனர்ஜி வந்து பேட்டரியிலேருந்து. ஸோ அதனால தான் இது பேர் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி மூலமாக பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் நீங்கள் வந்து பெட்ரோலை வந்து சேமிக்கலாம். ஓகேவா? ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து காரில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்க பார்ப்போம்? ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகும்? இதோட யூசேஜ் முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த பேட்டரியை தூக்கி இந்த அப்ளிகேஷனுக்கு போட்டோன்னா என்ன ஆகும்னா 3 வருஷம் வர வேண்டிய பேட்டரி வந்து 1 வருஷத்துலேயே காலியாகிடும். ஸோ இந்த பேட்டரி வந்து 3 வருஷம் வர வேண்டியதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ கார்பன். ஓகேவா? ஸோ இந்த நேனோ கார்பனோட சைஸ் எவ்வளோ தெரியுமா? 10⁻⁹. ஓகேவா? வெரி குட். ஸோ இந்த நேனோ கார்பனோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை எலக்ட்ரானிக் கண்டக்டிவிட்டி. ஸோ ஹை எலக்ட்ரானிக் கண்டக்டிவிட்டினா ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்குற சார்ஜை வந்து லபக்குன்னு வாங்கி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ சார்ஜை வாங்கி வச்சுட்டு திருப்பி வந்து வெளியேற்றும் ஃபாஸ்ட்டாக. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வர வேண்டிய பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வருது. ஸோ மெயினாக வந்து இந்த நேனோ கார்பன் ஆட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ஆராய்ச்சி தான் நம்ம சிக்ரியில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டெக்னாலஜி பேர் என்ன சொன்னேன்? ஸ்டார்ட். எவ்வளோ ஃபியூயல் எஃபிஷியன்சி வரும்? பெட்ரோல் எவ்வளோ சேமிக்கலாம்? 10%. புரிஞ்சுதுங்களா? ஓகே, நன்றி. தேங்க்யூ.